டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கல் தேய்த்து தீ கண்ட காலம் தொட்டு, கல்வெட்டு ஓலைகளின் வடிவம் தொட்டு, நல்ல சொல் தொட்டு நிற்கின்ற தமிழ்த்தாயின் நிகழ்ச்சியாம் தமிழ் பாசறை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு வரவேற்கிறோம். ஒரு ஆளுமையின் நேர்காணல், மிகச்சிறந்த நூல் திறனாய்வு, குழந்தையின் அனல் தெறிக்கும் பேச்சு, தமிழ் விளையாட்டு கலவையாக இந்நிகழ்ச்சி வாரந்தோறும் நடைபெற்று வருகிறது. இந்த வாரம் பெண்ணியம், மணிமேகலையில் பெண்ணியம் மற்றும் சங்க இலக்கியம் குறித்த ஆழமான தகவல்களை நம்மோடு பேராசிரியர் அரங்க மல்லிகா மனமொழி பகுதியில் பகிர்ந்து கொள்கிறார். வாருங்கள் பார்க்கலாம். தமிழ் இலக்கியம் அப்படின்றது வெறும் சொற்களின் சங்கமம் அல்ல, அது உணர்வுகளின் வெளிப்பாடு அப்படின்றத தொடர்ந்து நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில தமிழ் இலக்கிய தளத்துல தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஆளுமையை தான் சந்திக்க இருக்கிறோம். எத்திராஜ் மகளிர் கல்லூரியின் மேனாள் தமிழ் துறை தலைவராக இருந்தவங்க, கிட்டத்தட்ட 16 நூல்கள் இயற்றி இருக்கக்கூடியவங்க, பெண்ணியம், சுற்றுச்சூழல் பெண்ணியம், இந்த மாதிரி பல்வேறு சொற்களை தமிழ் இலக்கிய உலகிற்கு அறிமுகப்படுத்தியவங்க. இந்த மாதிரி பல்வேறு திறன்களை கொண்ட மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அரங்கமல்லிகா அம்மா தான் நம்மளுடைய தளத்துல இணைஞ்சிருக்காங்க. அவங்கள வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம்மா. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி நீங்க வந்திருக்கிறது. பல்வேறு தளங்கள்ல நீங்க தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கீங்க, எங்களால பார்க்க முடியுது. இந்த தமிழ் இலக்கிய பயணம் அப்படின்றது எப்படி தொடங்குச்சு, எப்போது தொடங்குச்சு, அது குறித்து சொல்லுங்கம்மா. நான் ஒரு தமிழ் மாணவர் அப்படிலாம் சொல்லிக்க முடியாது. சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு தான் முதல்ல. அந்த காலத்தில் 79ல் பியூசி லாஸ்ட்டு செட்டு சொல்லுவாங்க. அதில் தாவரவியல், விலங்கியல், வேதியியல் படிச்சுட்டு வந்த பொழுது, வேதியியலினுடைய அந்த லேபு, அந்த கூடம், செய்முறை கூடத்தினுடைய நெடி ஒத்துக்காம தமிழுக்கு நான் மாறினேன். ஆங்கிலம் தான் கேட்டேன். ஆனால் அப்போ நான் லேட்டாக போனதுனால எனக்கு ஆங்கில இலக்கியம் தரல. அதனால் தமிழ் சேர்ந்துக்கோங்க, வாய்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அதன் பிறகு தமிழ் இலக்கியத்துக்குள்ளே அடியெடுத்து வச்சேன்னு தான் சொல்லணும். திருச்சியில் இது மிகப்பெரிய ஒரு கல்லூரி, சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரி. அந்த கல்லூரியில் தமிழ் பேராசிரியர் பொன்மதியின் பேர். அவங்களுடைய முதல் வகுப்பு தேவாரம். அந்த வகுப்பு நான் உட்காந்து கேட்ட பிறகு எனக்கு வேற சிந்தனையே வரல. இல்லை, நம்ம தமிழ் தான் படிக்கணும் என்ற ஒரு விதையை விதைத்தவர் பேராசிரியர் பொன்மதி அவங்க. அதன் பிறகு தொடர்ந்து எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி வரையில் தமிழ் இலக்கியத்தை ஒரு முழு மூச்சாக படிச்சுட்டு இருந்தேன் நான். அதில் ஒரு பெரிய ஒரு பாய்ச்சல்னு தான் அதை சொல்லணும். மிகப்பெரிய பாய்ச்சல். அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் பெண்ணியம் சார்ந்த ஒரு ஆய்வு எடுக்கும் பொழுது தமிழில் அப்பொழுது கலை சொற்களே இல்லை பெண்ணியத்துக்கு. ஆங்கிலத்தில் ஃபெமினிசம்னு சொல்லிடுறாங்க, ஆனால் தமிழில் அதுக்கு இணையான சொற்கள் இல்லை. பெண்ணிலைவாதம்னாங்க, அப்புறம் பெண் மையவாதம்னாங்க, பெண்மைவாதம்னாங்க. ஒவ்வொரு சொல்லும் புழக்கத்தில் எடுத்து எடுத்து பார்த்துட்டு கடைசியாக மார்க்சியம், எப்படி மார்க்சிய கொள்கைகளை நம்ம மார்க்சியம்னு சொல்கிறோமோ, கம்யூனிச கொள்கைகளை கம்யூனிசம்னு சொல்கிறோமோ, அதுபோல பெண்களுக்கான விடுதலை உரிமைகளை தொகுத்து பார்க்குற ஒரு கருத்தியலை பெண்ணியம், ஃபெமினிசம்ங்கிற சொல்லுக்கு தமிழ் படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு வேகம் பேராசிரியர் தேவதத்தா அவர்கள் வழியாக வந்தது தான். அதில் நிறைய சொற்கள், இப்போ நம்ம உதாரணம் சொல்லணும்னா ஜெண்டர், ஆங்கிலத்தில் ஜெண்டர்னு நம்ம சொன்னோம்னா அதுக்கு தமிழில் அப்போ இல்லை. ஆண்பால் பெண்பால் பாகுபாடுனாங்க. ஆண்பால் பெண்பால் பாகுபாடுனா நீங்கள் பால் சார்ந்த ஒரு விஷயந்தான் அது. அப்போ அது பால்னா செக்ஸுன்னு தான் நம்ம சொல்லணும். மேல் செக்ஸ், ஃபீமேல் செக்ஸ். அப்போ ஜெண்டருக்கு வேறு ஒன்று கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த பாலியம்ங்கிற சொல்ல நான் தான் முதல்ல கண்டுபிடிக்கிறேன். அப்படி தான் இந்த பயணம் தொடங்குச்சு. சிறப்பு, மகிழ்ச்சிமா. தொடர்ந்து தமிழ் இலக்கிய உலகில் நீங்க உருவாக்குன சொற்கள் நிறைய பேர் இன்னைக்கு பயன்படுத்திட்டு வர்றதை எங்களால பார்க்க முடியுது.
ஆமா, நீங்க தொடர்ந்து அடித்தட்டு மக்கள் குறித்தும், பெண்ணியம் குறித்தும், முக்கியமா சங்க இலக்கியம் குறித்தும் நெறைய இடங்கள்ல பேசியிருக்கிறத பார்க்க முடியுது. இருந்தும் இன்னைக்கு நெறைய சங்க இலக்கியம் குறித்த தகவல்கள் உங்ககிட்ட இருந்து நாங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறோம். நிச்சயமா, நிச்சயமா. இந்த சங்க இலக்கியம் அப்படின்றது உங்களுடைய பார்வை எப்படிம்மா? சங்க இலக்கியம் குறித்த பார்வை? சங்க இலக்கியத்தின் மீதான ஒரு பார்வை அப்படிங்கிறது, இப்போ நீங்க தொடர்ந்து இலக்கிய உலகத்துல பயணப்படுறவங்களுக்கு தெரியும். சங்க இலக்கியம் வந்து ஒரு பெரிய கடல் அது. அது வந்து ஒரு தமிழ் சமூகத்தினுடைய பொக்கிஷம்னு சொல்லணும். தமிழ் சமூகத்தினுடைய வாழ்க்கை, தமிழ் சமூகத்தினுடைய வரலாறு, தமிழ் சமூகத்தினுடைய பண்பாட்டு அடையாளங்கள், இன்றைக்கும் நாம வந்து அதனோட பொருந்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோங்கிறது தெரியாமலேயே நாம வாழறோங்கிறது தான். அப்போ சங்க இலக்கியம் என்ன சொல்லி தந்திருக்குது அப்படின்னு சொன்னா, பெரியவர்கள எப்படி மதிக்கணும்னு சொல்லி தந்திருக்கு. கல்விக்கு எவ்வளோ முக்கியத்துவம் குடுக்கணும்னு சொல்லி தந்திருக்குது. அதாவது "கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் அவன் கண் படுமேங்கிற" ஒரு புறநானூற்று பாடல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நெறிப்படுத்துதல். மென்டரிங்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆணையோ, ஒரு பெண்ணையோ எப்படி வாழணும்னு நெறிப்படுத்துறது. இந்த விஷயங்கள நீங்க வந்து சங்க இலக்கியத்தில தான் பார்க்க முடியும். இந்த கொரோனா காலம் வந்த பொழுது, நான் என்ன பண்ணேன், குறுந்தொகைய எடுத்து ஒரு 200 பாடல் படிச்சேன். முதல் பாடல்லேருந்து 200 பாடல். நிதானமா அந்த பாடல்கள் என்ன சொல்லுகின்றன? அப்படின்னு நான் எடுத்து படிச்சு பார்த்தேன். அதுல நெறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதாவது அந்த புலவர்கள், அந்த சூழலோட அவங்க அதான் நான் முதல்லயே சொன்னேன். இந்த பெண்ணியம்ங்கிறது சூழலியல் பெண்ணியமா பார்த்ததுக்கு அதான் காரணம். புலவர்கள் அனைவருமே தான் வாழ்ந்த இடத்த பத்தி அவங்க கூர்மையான அறிவோட இருந்திருக்கிறாங்க. அப்ப உதாரணமா, ஒரு புலவர், அவர் வந்து மயில பத்தி பாடுறாரு. மயில பத்தி பாடுறாரு அப்படின்னா, அதுக்கு ஒரு உவமை சொல்லணும். எப்படி உவமை சொல்றாருன்னு பார்த்தா, நொச்சி இலை இருக்கு பாருங்க. இந்த நொச்சி இலையினுடைய ஷேப் வந்து இப்படி விரிஞ்சிருக்கும். அப்ப மயிலுடைய காலும் அப்படி விரிஞ்சிருக்கும். அப்ப இந்த ஷேப்ப வந்து அவர் வந்து அழகா நொச்சி இலையோட பொருத்தி பார்க்குறாரு. நான் இந்த பாட்டு படிச்சதுமே புத்தகத்த வச்சுட்டு பக்கத்துல எங்களுக்கு பார்க் உண்டு. அந்த பார்க்ல போயிட்டு நான் பார்க்குறேன். ஓ! நொச்சி இலையும் மயிலுடைய பாதமும் ஒண்ணா இருக்கா? அப்படின்னா, எக்ஸாக்ட்லி ஒண்ணாவே இருக்கு. இவ்வளவு ஒரு தாவரவியலோட, நீர்நிலையோட, நீர் மேலாண்மை சார்ந்து ரொம்ப அழகான பாடல்கள வந்து சங்க இலக்கியம் நமக்கு தந்திருக்கு. அத விட குறிப்பா, வாழ்க்கையில காதல், வீரம்ங்கிறது எவ்வளோ முக்கியமானது. எல்லாருக்கும் காதல் இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் ஒரு போர்க்குணம் இருக்கு. தன்னை யாரோ எதிர்க்கிறாங்கன்னா, நம்ம அத எதிர்த்து நிக்கணுங்கிற ஒரு எதிர்நீச்சல் போடணுங்கிற ஒரு போர்க்குணம் இருக்கு. இந்த காதல் விஷயத்த நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல சங்க இலக்கியத்துல, கார்காலம் வந்தா நான் திரும்பி வந்துடுறேன்னு சொல்லிட்டு போற ஒரு ஆண்மகன், நான் அதுல தலைவன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆண்மகன். வரல அப்படின்னு தோழி சொல்லும் பொழுது, ஆனாலும் அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இல்ல, இல்ல இந்த பாரேன், இந்த செங்காந்தள் பூத்திருக்கு. அந்த கார்காலத்து மலர்கள் எல்லாம் பூத்துடுச்சு. ஆனா தலைவன் வரல. அப்படின்னு சொல்லும்போது, அந்த தலைவிங்கிற அந்த பெண் சொல்லுவா, "இல்ல, இல்ல. அதெல்லாம் பூத்திருக்கு. ஆனா, என் தலைவன் வந்தா தான் இதெல்லாம் பூத்திருக்குன்னு நான் நம்புவேன். அவன் வர்றது வரையில எனக்கு வந்து கார்காலம் வரல." அப்படிதான் அர்த்தம்னு ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த காலத்துல. பெண்கள் ஆண்களை காதலிக்கிறதுல ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆண்கள் பெண்களை காதலிக்கிறதுல ஒரு நம்பிக்கை இருந்தது. சரி, அது தவறி போச்சுன்னா என்ன ஆயிருக்கும்ங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும்ல. அப்போ ஒரு பாட்டு குறுந்தொகையில இருக்கு. அவன் வந்து அவனும் நானும் சேர்ந்து பேசிட்டு இருந்தோம். ஒரு நதி ஓரம், ஒரு ஓடை ஓரம் அப்படி உட்காந்து நாங்க பேசிட்டு இருந்தோம். அப்ப அவ கேட்கிறா, "தானே கள்வன். அவன் வந்து நான் என்ன அவன் எடுத்துக்கல அப்படின்னு சொன்னானா, அதை மெய்ப்பிப்பதற்கான எந்த ஒரு ஆதாரமும் என் கையில இல்ல. என்னோட அவ்வளோ அழகா காதல் பண்ணியிருக்கான், உரையாடி இருக்கிறான், கொஞ்சி இருக்கிறான், எல்லாம் பண்ணியிருக்கான். ஆனா, இப்ப வல்ல அவன். தானது பொய்ப்பின் யான் எவன் செய்கோ. அவன் பொய் சொல்லிட்டான்னா நான் என்ன பண்ண போறேன்? நான் வல்ல, நான் உன்ன காதலிக்கலன்னு சொன்னா நான் என்ன பண்ண போறேன்? இந்த மெசேஜ் இன்னைக்கு இருக்கு நமக்கு. இல்லையா? அப்ப அதுக்கு அவ சொல்லுவா, ஒருவேள அவன் இல்லைன்னு சொன்னாலும், நானும் அவனும் சேர்ந்து பேசிக் கொண்டிருந்ததை, அவன் என் மீது அன்பு பாராட்டியதை, ஒரு குறுகு அந்த இடத்துல ஓடுற நதியில
ஒரு மீனை பார்த்துக்கிட்டு இருந்தது. ஒழுகு நீர் ஆரல் பார்க்கும் குறுகும் உண்டு தான் மணந்த ஞான்றே. தான் மணந்த ஞான்றே. அதாவது களவு மனம் அது. ம். அப்போ அந்த குறுகு இருக்குன்னு அவ சொல்றா இல்லையா? இப்ப இதுல மெசேஜ் வெறும் குறுகு இருந்தது. நாங்க 2 பேரும் காதல் உரையாடல்ல இருந்தோம் அப்படின்னு சொல்றதோட, நாம அந்த பாட்ட புரிஞ்சுகிட்டு, இல்ல அதுதான் பாடலோட பொருள்னு நம்ம விலக முடியாது. ஒரு நெறி அதுல இருக்கு. அது என்னன்னா, நாங்கள் இருவரும் தனியாக அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த அந்த நேரத்துல, அந்த குருகு என்ன பண்ணுச்சுன்னா, அந்த நீர்ல ஆரல் மீன் ஓடுதான்னு அது தன்னுடைய வேலைய தான் பார்த்தது. ஆனாலும் எனக்கு வேற சாட்சி இல்ல. ம். அந்த குருகு தான் சாட்சி. இப்ப இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க இந்த கடற்கரையில காதலன், காதலி போய் உட்கார்ந்தா, அத பார்க்கறதுக்கு வக்கரமா 2, 3 பேர் போய் உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு தனி மனித வாழ்க்கைக்குள்ள இடையூறு செய்யக்கூடிய அந்த மனம். ஆனா, இங்க குருகுக்கு அப்படி இல்ல. அப்ப பறவைகள், விலங்குகளே அவ்வளவு நாகரிகமாக இருக்கும் பொழுது, மனிதனும் அந்த நாகரிகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றது தான் தமிழர் பண்பாடு. இன்னைக்கு காதலிக்கிறவங்கள நாம என்னவா பார்க்குறோம்? நல்ல ஐடி ஃபீல்ட்ல இருந்தாலும், அல்லது வேற ஒரு நல்ல துறை சார்ந்த வல்லுனராக ஒரு ஆணோ, ஒரு பெண்ணோ இருந்தாலும், நாம வேற்று சமூகமா இருந்தா பிரிக்கிறோம் அல்லது வேற மாதிரி அவங்கள வந்து ஆணவ படுகொலை செய்து கொன்னுடுறோம். ஆனா, சங்க இலக்கியம் சொல்லி தந்திருக்கு. அறத்தொடு நிற்றல் அப்படிங்கிறதே காதல் வாழ்க்கை தான் சொல்லி தந்திருக்கு. அதுக்கு உதாரணம் சொல்லுது. அது என்ன சொல்லுது? "மலையில சந்தனம் பிறப்பின் மலைக்கு அவைதான் என் செய்யும்" அப்படின்னு கேட்குது. ஒரு தாய் வந்து தன்னுடைய மகளை காணான்னு ஒரு காட்டு வழியில போறாங்க. அப்படி போகும்போது எதிர்க்க ஒரு முனிவர் வராரு. அந்த முனிவர்கிட்ட அந்த அம்மா கேட்குறாங்க, "இப்படி ஒரு பிள்ளைய நீங்க பார்த்தீங்களா?" அப்படின்னு. "ஆமாம், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து போக பார்த்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. "அது இயல்பு. ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழறது இயல்பு. அத நீங்க தடுக்கக்கூடாது. எப்படி தெரியுமா? மலையில சந்தனம் பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த சந்தனம் மலைக்குள்ளேயே இருக்குது அப்படின்னா அது யாருக்கு பயன்படும்? யாருக்கும் பயன்படாது. பயன்படாது. அதை நீங்கள் அரைத்து நெற்றியிலோ, மார்பிலோ, கையிலோ அல்லது இறைவனுக்கோ அதை நீங்கள் படைக்கும் பொழுது, பூசிக்கொள்ளும் பொழுது தான் அது மணம் பெறும். அப்படித்தான் உங்க பொண்ணு. உங்க வீட்டுக்குள்ளே இருந்தானா, அவங்க வீட்டுக்குள்ளே இருந்து மக்க வேண்டியதான். அது இன்னொரு வீட்டிற்கு போய் மணம் பெற வேண்டும். சந்தனம் போல் மணக்க வேண்டும். அதனால் நும் மகள் நுமக்கு ஆங்கணையளே. அதனால உன் பொண்ணு பண்ணது தப்பில்ல, வீட்டுக்கு போ. ம். அந்த ஒரு கருத்தோட அவர் விடல. யாழில் இசை இருப்பின் யாழுக்கு அவைதான் என் செய்யும். யாழுக்குள்ள தான் இசை இருக்கு. நரம்புகளால கட்டப்பட்டிருக்கு யாழ். ஆனா, அந்த நரம்பு கட்டப்பட்ட அந்த யாழ நீங்க ஷோகேஸ்ல வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, யாருக்கு பயன்படும்? அது மீட்ட வேண்டாமா? யாருக்கும் பயன்படாது. இன்றைக்கு எம்மாயிரம் இசை நமக்கு காதுக்குள்ள வந்து விழறது. எத்தன டென்ஷன அது வந்து குறைக்கிறது. ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்குது. இரவு நேரங்கள்ல தூக்கம் வரலன்னா, நம்ம வந்து பாட்டு கேட்குறோம். இசை கருவிகள மட்டும் தனியா கேட்குறோம். இப்படி ஒரு தனித்தனியாக பார்ப்பதற்கு காரணம் என்னன்னா, மனதை மகிழ்விக்கிறதாம். அப்ப யாழ் மீட்டப்படணும். உன்னுடைய பெண் மீட்டப்பட்டா தான் அவ வந்து ம மகளா இருந்து மனைவி ஆகுவாள், தாயாவாள், பாட்டியாவாள். அந்த ரோல். அதனால இது வந்து யாழுக்குள்ளே இருக்கக்கூடாது. புரிஞ்சுக்கோ அப்படின்னு. அதோட விட்டாரானா, அதோடயே அவர் விடல. அடுத்து ஒண்ணு சொல்றாரு. நீ இப்ப போட்டிருக்கே கழுத்துல முத்து. முத்து கடலுக்குள் இருப்பின் கடலுக்கு அவைதான் என் செய்யும். இது ம். பாட்டு. பாலைக்கலியில வர கலித்தொகையில வர பாட்டு அது. அத அணிந்து கொள்ளும் பொழுது தான் அது அழகு. அப்படிதான் உன் பெண். இன்னொரு ஆடவனால் அணிந்து கொள்ளப்பட வேண்டியவள். இதுதான் அறம். இதுதான் காதல் அறம். இதுதான் குடும்ப அறம். இதுதான் சமூக அறம். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லித் தந்த ஒரு இலக்கியம் தான் சங்க இலக்கியம். சிறப்பு. மகிழ்ச்சிமா நெறைய தகவல்கள் வந்துட்டு சங்க இலக்கியம்னு சொன்னோனே நெறைய தகவல்கள் வந்து குடுத்துக்கிட்டீங்க. அம்மா பெண்ணிய பார்வையில நீங்க சங்க இலக்கியம் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? சங்க இலக்கியம்ல இது எனக்கு மிகவும் பிடித்த பாடல் அப்படின்றது நீங்க எதுமா சொல்லுவீங்க? 2 பாட்டு சொல்லலாம். ஒரு பாட்டு வந்து ஔவையார நம்ம கடந்து போகவே முடியாது. முடியாது. ஔவையார் மாதிரி ஒரு புலவர் சங்க இலக்கியத்துல ஆண்களுக்கு நிகரான அறிவு வயப்பட்ட ஒரு பெண்மணி. அவங்க வந்து நீங்க பெண்ணியம்ங்கிற சொல்லுக்கு உதாரணம் வேணும்னா, அவங்க எழுதிய பாடல் "நாடா கொன்றோ, காடா கொன்றோ, அவலா கொன்றோ, மிசையா கொன்றோ, எவ்வழி நல்லவர் ஆடவர், அவ்வழி நல்லை வாழிய நிலனே."
இந்த நாடானா என்ன? நிலம், காடுனா முல்லை. அவலா கொன்றோம் மிசையா கொன்றோம்னா மேடு, பள்ளம். அப்ப குறிஞ்சி நிலம், கடல் நெய்தல் நிலம், முல்லை நிலம், மருதம். மருத நிலம். இந்த 4 நிலத்தில் இருக்கக்கூடிய ஆணோ, பெண்ணோ ஒரு 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 செக்மெண்ட் அவர் எடுத்து வைக்கிறார். இந்த 4 நிலத்தில் இருக்கிற ஆண்கள், பெண்கள். இதுல குறிப்பா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இது இருந்தாலும் கூட எவ்வழி ஆடவர் நல்லை வாழிய நிலனேங்கிறாங்க. அப்ப ஆடவர்கள் ஒழுக்கமாக இருந்தால்தான், ஆடவர்கள் பண்புடையவர்களாக இருந்தால்தான், ஆடவர்கள் அறிவுடையவர்களாக இருந்தால்தான், ஆடவர்கள் சமத்துவமாக சமூக நீதியோடு அந்த பெண்ணை ஏற்றுக்கொள்பவராக இருந்தால்தான், என்னை விட நீ தாழ்ந்தவள் என்று சிந்திக்காமல் இருந்தால்தான் அந்த நாடு சிறந்த நாடு. அப்ப ஆண் பெண் சமத்துவம்ங்கிறது எது? எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. நல்லை அது வந்து பண்பு பெயர். அந்த நாடு வந்து நன்மையானதா இருக்கணும், நல்லதா இருக்கும், சிறப்பா இருக்கணும்னா, ஆண்களுடைய ஒழுக்கத்துக்குள்ள தான் பெண்ணுடைய ஒழுக்கம் சேரணும். ம். இத தான் நாங்க வந்து பெண்ணியத்துக்கு சரியான ஒரு பாட்டா இத வந்து சொல்லுவோம். சிறப்பு. இன்னொரு பாட்டு ஒரே ஒரு பெண்மணி தான். அவங்க வந்து காவர் பெண்டுன்னு பேரு. அவங்க எழுதின பாட்டு, "சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டுளனோ எனின் ஓரேன்." ஓரேன்னா தெரியாது. சிற்றில்னா சின்ன வீடு. சின்ன வீட்ல ஒரு மூங்கில்ல முட்டு குடுத்துருப்பாங்க. அத பிடிச்சுக்கிட்டு வெளியிலேருந்து ஒருத்தன் வந்து, "யார் வீட்ல?" அப்படின்னு கேட்குறான். இந்த அம்மா அப்படி எட்டி பார்த்து அந்த மூங்கில்ல பிடிச்சுக்கிட்டு, "சிற்றில் நற்றூன் பற்றி." பற்றி நின்னுட்டு அந்த பையன அவங்க பார்க்குறாங்க. அப்போ அவன் கேட்பான், "உன் மகன் எங்க? நின் மகன் யாண்டுளனோ? உன் பையன் எங்க இருக்கிறான்?" அப்படின்னதுமே அந்த அம்மாவுக்கு கோவம் வரும். "ஓரேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஈன்ற வயிறு இதுவே. அவன நான் தான் பெத்தேன். இதுதான் என்னோட வயிறு. இது எப்படிப்பட்டது தெரியுமா? சிறு கல் அலை போகிய புலி போல." அந்த ஒரு புலி குகைக்குள்ள அதோடைய வாய் சின்னதா இருக்கும். ஆனா உள்ள புலி தங்குற அளவுக்கு இடம் இருக்கும். அது மாதிரி தான் என்னுடைய கர்ப்பப்பை. இது வந்து புலி தங்கின வயிறு. அதனால அவன தேடிட்டு வீட்டுக்குலாம் வராத போ. அவன் போர்க்களத்துல இருப்பான். அப்படின்னு அந்த அம்மா சொல்லும். இப்ப இந்த பாடலை ஒரு பெண்மணி சொல்லும் பொழுது, தன்னுடைய அன்புக்கு பாத்திரமான ஒரே பையன், கணவர் இல்ல. இவனையும் நான் போர்க்களத்துல குடுத்துட்டு நான் என்ன ஆகுறதுன்னு அவங்க வந்து வருத்தப்படல. அப்ப அந்த பெண்மையை காப்பாற்றுவதற்கு உரிய ஒரு பெண்ணாக தன்னுடைய மகனையும் போர்க்களத்திற்கு தருகிறேன்னு சொல்ற அந்த வீரம் இருக்குல்ல, அந்த மனச்செறிவு இருக்கு, அந்த மனத்திண்மை இருக்கு இல்லையா? அது ஒவ்வொரு பெண்ணுக்கும் தேவைங்கிற இடத்துல தான் பெண்ணியம்ங்கிற சொல்ல நாம வந்து ஒரு பெண்ணோட பொருத்தி பார்க்கிறோம். உறுதியா. அதனால நம்ம அத அப்படிதான் புரிஞ்சுக்கணும். சிறப்பு. மகிழ்ச்சிம்மா. நல்ல அழகான விளக்கம் குடுக்குறீங்க. நெறைய அழகான பாடல்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்துறீங்க. ஆனா, இன்றைய நவீன காலகட்ட சூழ்நிலையில எல்லார் கையிலயும் தொலைபேசி வந்த பிறகு, பொதுவாவே நூல்கள் படிக்கிறது அப்படின்றது குறைவாயிடுச்சு. ரொம்ப குறிப்பா சங்க இலக்கியம் குறித்து அவங்களுக்கு தெரியவே இல்ல அப்படின்றது தான் நம்மளால பார்க்க முடியுது. இது குறித்து உங்களுடைய பார்வை என்னங்கம்மா? இதுல இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியா நான் வந்து பார்க்குறேன். என்னன்னா, தமிழ் படிக்கிறவங்க மட்டும் தான் தமிழ் இலக்கியம் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அல்லது தமிழ் பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள், தமிழாசிரியர்கள், தமிழ் ஆய்வாளர்கள் மட்டும் தான் இந்த தமிழ் மொழிய படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு சாட்சி தான் ஆர். பாலகிருஷ்ணன். ம். தமிழ் மொழியில படிச்சு ஐஏஎஸ் ஆகி, இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இருந்துகிட்டு, சங்க இலக்கியத்த வந்து ஒரு நீள் பார்வையில, ஒரு நீள் பயணத்துல சிந்து வெளியிலேருந்து கங்கை வரை வைகை வரையில ஒரு பெரிய நெடும் பயணத்த தமிழர்கள் எப்படி ஆண்டு இருக்கிறார்கள், வைத்திருக்கிறார்கள், வரலாறாக மாறி இருக்கிறார்கள் ரொம்ப அழகா அவர் வந்து அதில எழுதுறாரு. அப்ப இந்த தமிழ் படிக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தேவையானது. இன்னும் சொல்லப்போனா மொழியியல் அறிஞர்கள் ஃபெர்டினாண்ட் டி சசூர் போல மிகப்பெரிய ஜாம்பவான்கள் ஸ்ட்ரக்சுரல் அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க. அதில் வரக்கூடிய பெரிய பெரிய பார்த் போன்ற ஒரு மொழியியலாளர்கள், ரோலன் பார்த்துன்னு சொல்லுவாங்க மொழியியலாளர்கள். அதே போல அம், அஹ், ஜான் பால் சார்த்ரேன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே ஃப்ரெஞ்சு நேம். இவங்கெல்லாம் வந்து அமைப்பியலா
மொழிய வந்து கட்டமைக்கிறாங்க. அப்ப இந்த மொழிசார் கட்டமைப்ப வந்து தமிழ் படிக்கிறவங்க தான் படிக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஆங்கில இலக்கியத்துல இது ரொம்ப பெரிய ஒரு பாய்ச்சல தந்திருக்கு. ஆங்கில இலக்கியம் படிக்கிறவங்க தமிழ் இலக்கியத்த பேரலலா படிக்கிறாங்க. தமிழ் இலக்கியம் படிக்கிறவங்க ஆங்கில இலக்கியத்த பேரலலா படிக்கிறதே இல்ல. இது ஒண்ணு. அப்ப இத எப்படி நம்ம மாத்தணும்? அ இன்னைக்கு இவ்வளோ அலைபேசிக்குள்ள இவங்கலாம் போயிட்டாங்களேனாலும், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அலைபேசிக்குள்ளேயே இந்த வலை ஒளி பக்கமெல்லாம் இருக்கு. அதுக்குள்ளலாம் சிலர் வந்து சங்க இலக்கியத்த பத்திலாம் பேசியிருக்காங்க. இப்ப செந்தமிழ் ஆசான்லாம் ஒருத்தர் தொல்காப்பியத்த பத்தியே பேசியிருக்கார். அப்ப நான் வந்து குறுந்தொகை பத்தியே பேசியிருக்கேன். தமிழ் இயலன்கிறவர் வந்து குறுந்தொகை பத்தி ஒரு பெரிய நூலே எழுதியிருக்காரு. மாணவர்கள் புரிஞ்சுக்கிற மாரி எழுதி வச்சிருக்கார். அப்ப இந்த மாதிரியான ஆட்களுடைய எழுத்துக்கள நாம பேராசிரியர்களா இருக்கிறவங்க, உதவி பேராசிரியரா இருக்கிறவங்க வந்து எடுத்துட்டு போகணும். மாணவர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இது மிக முக்கியமான ஒண்ணு. 2வது அந்தந்த மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியம், பிரெஞ்சு இலக்கியமா? பிரெஞ்சு படிக்கிறவன் பிரெஞ்சு இலக்கியம் படிச்சு தான் ஆவணும். மலையாள இலக்கியமா? கேரளால இருக்கவங்க மலையாள இலக்கியம் படிச்சு தான் ஆகணும். அந்த மாரி மொழி சார்ந்த ஒரு ஆர்வம் வந்து அந்தந்த மாநிலத்தில இருக்கிறவங்களுக்கு வந்து தேவையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய சாபக்கேடு. தமிழ்நாட்டில தான் தமிழ் மொழி மீது ஒரு பற்றே வர வேண்டாம். மொழி சார்ந்த ஒரு புரிதல் இருக்கணும். அப்போ நீங்க ஆங்கிலம் படிச்சாலும், அதுக்கு இணையாக நீங்க வந்து தமிழ் மொழியையும் படிக்கணும். இதுல நீர் மேலாண்மைக்கு நீங்க வந்து சோழர்கள் மாதிரி வேற யாருமே சொல்லல. ராஜேந்திர சோழன்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மழை நீர இங்கிருந்து எப்படி கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு கொண்டு போறது, ஜெயங்கொண்டத்துக்கு கொண்டு போறது, அது எப்படி வந்து வீராண ஏரியில சேர்க்கிறது, அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய அந்த கட்டட கலை நுட்பம் இருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு இல்ல, எத்தன காலம் மாறினாலும் சோழனுடைய நீர் மேலாண்மையை மாற்ற முடியாது. அதுக்கு பெரிய வரலாறு இருக்கு. அப்ப சோழன நம்ம படிக்கணுமா வேணாமா? படிக்கணும். சேரன போல ஒரு வீரம் இன்னைக்கு உலக நாடுகள்ல போர் நடந்துகிட்டு இருக்கு. மனித உயிரை கொல்வதற்கான போராக இருக்கே, இதை எப்படி நம்ம மாற்றுவது? புறநானூறுல இருக்கு. புறநானூறுல இருக்கு. ஔவையாரே வந்து அதியமான் நெடுங்கிள்ளிட்டையும், நலங்கிள்ளிட்டையும் போய் 2 பேரும் ஒரு குடும்பத்துல இருக்கிறீங்க, ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அப்ப இது என்ன சொல்லுது? போர் வேண்டாம் என்று சொல்லுகிறது. அப்ப அவ்வளோ பெரிய ஒரு பக்கம் காதல பேசுது, ஒரு பக்கம் வீரத்த பேசுது. அப்ப தமிழ் மொழியை ஆழமாக படிப்பதற்கு ஆசிரியர்களும் காரணமா இருக்கணும். அத வளர்த்துட்டு போனாங்கன்னு சொன்னா, நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து பதில் கிடைக்கும். அப்ப அலைபேசிய தூக்கி வச்சுட்டு தமிழ் இலக்கியத்த வந்து படிப்பாங்க. மகிழ்ச்சிம்மா. நீங்க துறை தலைவரா இருந்திருக்கீங்க. நீங்க மாணவர்கள் கிட்ட கண்டிப்பா எந்த அளவுக்கு சொல்லியிருப்பீங்க அப்படின்றது உங்களுடைய பதில்ல எங்களுக்கு தெரியுதுங்கம்மா. வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பகுதிக்குள் செல்லலாம். காந்தி மீண்டும் பிறக்க வேண்டும், ராட்டையோடு அல்ல சாட்டையோடு என்று கவிஞர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பார். அந்த வகையில் காந்தி குறித்த ஒரு மழலையின் பார்வையை தற்போது முதல் மேடை பகுதியில் பார்க்கலாம். முதல் மேடையின் முதல் பேச்சாளர் துரோணா நாச்சியப்பன் இதோ. உலக சுதந்திர போராட்டத்தில் காந்தி மிகவும் முக்கியமானவர். ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைக்கு எதிராகவும் சமூகத்தில் இருந்த தீண்டாமைக்கு எதிராகவும் அகிம்சை என்னும் அமைதி ஆயுதம் கொண்டு போராடி அது உலகம் வியந்து பார்க்கும் வெற்றியையும் பெற்றவர் காந்தி. காந்தியின் பிறந்த நாளை இந்தியாவில் தேசிய விடுமுறையாக கொண்டாடுகிறோம். ஆனால் உலகம் இந்த தினத்தை சர்வதேச அகிம்சை தினமாக கொண்டாடுகிறது. உலக மனிதகுல வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வாழ்க்கை மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்கிற மகாத்மா காந்தியடிகளின் வாழ்க்கை. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் தெய்வத்துக்கு இணையாக போற்றப்படுவார்கள் என்பதுதான் உண்மை. திருவள்ளுவர் கூறிய அறங்களில் வடிவாக அப்படி ஒரு மனிதம் உருவாக மகாத்மாவாக தோன்ற கொண்டவர்தான் காந்தி. திருவள்ளுவரின் அறக்கருத்துக்கள் வள்ளுவம் என வழங்கப்படுவதைப் போல, இயேசுவின் கொள்கைகள் கிறிஸ்துவமாக போற்றப்படுவதைப் போல,
புத்தரின் கொள்கைகள் பௌத்தமாக நிலை கொண்டதைப் போல காந்தியின் அஹிம்சை கோட்பாடுகள் காந்தியம் என்கிற பெயரில் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது. காந்தி அண்ணல் என்றும் அடிகள் என்றும் மகாத்மா என்றும் போற்றி மகிழ்ந்தவர்கள் தமிழர்கள். விக்டோரியா மகாராணி வின்ஸ்டன் சர்ச்சினிடம் உங்களால் காந்தியை சமாளிக்க முடியவில்லையா என்று கேட்கும்போது வின்ஸ்டன் சர்ச்சின் சொல்கிறார், காந்தி கத்தி எடுத்திருந்தால் நான் துப்பாக்கி எடுத்திருப்பேன், காந்தி துப்பாக்கி எடுத்திருந்தால் நான் பீரங்கி எடுத்திருப்பேன், காந்தி பீரங்கி எடுத்திருந்தால் நான் குண்டுமலை பொழிந்திருப்பேன். ஆனால் அவர் தன் கையில் எடுத்தது சத்தியத்தையும் அஹிம்சையையும், அதற்கு எதிரான ஆயுதம் என்னிடம் இல்லை என்றார். வாழ்கனி அம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பால் பட்டு நின்றதாம் ஒரு பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க. நவகாலியில் கலவரம் நடக்கிறது, போராட்டம் நடக்கிறது. காந்தி அங்கு போகலாம் என்று நினைக்கும் போது அங்குள்ளவர்கள் காந்தி இங்கு வந்தால் நாங்கள் கல்லும் முள்ளும் கண்ணாடி வாட்டில்களையும் உடைத்தெறிவோம் என்று சொல்கிறார்கள். இதை கேட்ட காந்தி அப்படியா சொல்கிறார்கள் என்று கேட்டு அவர் தன் காலணிகளை கலட்டிவிட்டு நவகாலியில் நடக்கிறார். அந்த கல்லும் முள்ளும் கண்ணாடி வாட்டில்களும் அவர் காலில் குத்தி கிழிக்கிறது, ரத்தம் வருகிறது. அப்படியும் அவர் அங்கு நடக்கிறார். அவர் எங்கேயாவது இளைப்பாறலாம் என்று நினைத்தவுடன் அதை தெரிந்தவர்கள் அங்கு மனித மலத்தையும் கல்லையும் முள்ளையும் போட்டு அவரை அமர விடாமல் தடை செய்கிறார்கள். காந்தி பொறுமையாக தன் கையிலேயே எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு அங்கேயே அந்த ஊர் மக்களுக்காக தங்குகிறார். அவர் வாழ்க்கையை மக்களுக்காக அர்ப்பணித்து காந்தியடிகளுக்கு என் உரையை சமர்ப்பிக்கிறேன். வாழ்கனி அம்மாள் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பால் பட்டு நின்றதாம் ஒரு பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க. துரோணா நாச்சியப்பனின் பார்வையில் காந்தி மிக அழகாகவே தெரிந்திருப்பார். நீங்களும் அதை கண்டு ரசித்திருப்பீர்கள். இதனைத் தொடர்ந்து நம்முடைய முதல் மேடை பகுதியில் மோஹிதா அவர்கள் பேச வருகிறார். அவரின் பேச்சை தற்போது பார்க்கலாம். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தோல்வியை நேசி வெற்றியை சுவாசி என்பதே. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் உலை. தளராத ஊக்கம் உடையவர்கள் இடத்திலேயே ஆக்கம் தானே வழிகேட்டு வந்து சேர்ந்துவிடும். அவர்கள் இருக்கும் இடத்திலேயே நிலையாக இருந்துவிடும். வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது. முதலில் கற்றுக்கொள்வோம், பிறகு பெற்றுக்கொள்வோம் என்று கூறி என் உரையை துவங்குகிறேன். வாழ்க்கையில் வெற்றி தோல்வி நமது ஊக்கமும் விடாமுயற்சியும் தான் தீர்மானிக்கிறது. நாம் எல்லோரும் வெற்றியை விரும்புகிறோம். சிகரத்தை சேர்ந்தால் கிடைக்கும் பரிசுகளும் பாராட்டுகளும் அங்கீகாரமும் நம்மை பரவசப்படுத்துகின்றன. வெற்றி பெற்ற பிறகே ஒருவன் அதை எவ்வளவு வேணுமானால் பேசலாம். அதை இந்த சமுதாயம் அப்படியே வழிமொழிகிறது. தோல்வி அடைந்தவர்கள் பார்வையாளராக கூட அனுமதிக்கப்படாத இந்த அரங்கத்தில் வெற்றி மாயாஜாலம் காட்டி மின்னுகிறது. பிரெஞ்சு நாடு போரில் தோற்றுக்கொண்டே இருக்கிறது. அந்த நாட்டின் தலைவர் ஒரு நாள் பல இளைஞர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த இளைஞர்கள் கூட்டத்தில் ஒரு இளைஞன் தலைவரிடம் சென்று, ஏன் பிரெஞ்சு நாடு போரில் தோற்றுக்கொண்டே இருக்கிறது, உங்களுக்கு ஜெயிப்பதற்கு தகுதி இல்லையா என்று கேட்டார். அதற்கு அந்த தலைவர், உன்னால் ஜெயிக்க முடியுமா என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், என்னால் ஜெயிக்க முடியும் என்று ஒரே வரியில் பதிலளித்தான். பின்பு அந்த இளைஞன் தான் பிரெஞ்சு நாட்டின் தலைவராக இருந்து போரில் வெற்றிக்கு மேல் வெற்றி ஈட்டினான். அந்த மாமனிதன் யார் என்று தெரியுமா? அவர்தான் மாவீரர் நெப்போலியன். நெப்போலியனை பேட்டி எடுப்பதற்கு ஒரு இளைஞன் வருகிறார். அப்பொழுது நெப்போலியன் கூறுகிறார், இந்த நாட்டின் மணிமகுடம் கீழே வீழ்ந்து கிடந்தது, அதை என் வாளால் நான் தூக்கி நிறுத்தினேன் என்று கூறுகிறார். என்னதான் நெப்போலியன் பார்ப்பதற்கு சிறு இளைஞனாக இருந்தாலும் அவருடைய கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி இந்த நாட்டையே செழிக்க வைத்தது. நாமளும் கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியோடு இருந்தால் எதையும் ஜெயிக்கலாம். ஒருவன் தன்னுடைய தொழிலில் படுந்தோல்வி அடைகிறான். பின்பு தெருவோரமாய் அமர்ந்து வருவோரை மிகுந்த வேதனையுடன் பார்த்து கொண்டு இருக்கிறான். அருகில் ஒரு குப்பை தொட்டி இருக்கிறது. ஒருவன் தனக்கு தேவையான பழைய பிளாஸ்டிக் குப்பைகளை சாக்கில் நிரப்பிச் சென்றான். மீண்டும் ஒருவன் தனக்கு தேவையான பழைய பேப்பர்களை சாக்கில் நிரப்பிச் சென்றான். ஒரு நாய் வந்தது. அது குப்பை தொட்டில் உள்ள உணவுகளை சாப்பிட்டு தன் பசியை போக்கிக் கொண்டது. ஒரு பசு வந்தது. அது குப்பை தொட்டில் உள்ள பச்சிலைகளை சாப்பிட்டு தன் பசியை போக்கிக் கொண்டது. இதையெல்லாம் அந்த படுந்தோல்வி அடைந்தவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். ஒரு சிறிய குப்பை தொட்டிக்குள் இத்தனை பேர் பிழைத்து வாழலாமா என்று நினைத்து தன்னம்பிக்கையுடன் தன் பழைய தொழிலை மீண்டும் துவங்கினார். விழுந்தால் அழாதே, எழுந்திரு. தொற்றால் புலம்பாதே, போராடு. கிண்டலித்தால் கிளங்காதே, மன்னித்து விடு. தள்ளினால் தளராதே, துள்ளி எழு. கஷ்டப்படுத்தினால் கதறாதே, கலங்காமல் இரு. உதாசீனம் படுத்தினால் உளராதே, உயர்ந்து காட்டு. கிடைக்காவிட்டால் குதிக்காடை, அடைந்து காட்டு. மொத்தத்தில் நீ பலமாவாய், சித்தத்தில் நீ பக்குவமாவாய். உன்னால் முடியும், உயர முடியும், உதவ முடியும். உன்னை உயர்த்த நீதான் உண்டு,
உன்னை மாற்ற நீதான் முடிவெடு. நீயே பாறை, நீயே உளி, நீயே சிற்பி, நீயே செதுக்குவாய், நீயே வளர்பாய், நீயே அனுபவிப்பாய், நீயே நதி, நீயே ஓடு. சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமி, போராடும் வரைதான் மனிதர்கள், நாம் மனிதர்கள். டிடி தமிழ் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். தொடர்ந்து புத்தக புனல் பகுதியில் வாரந்தோறும் ஒரு நூல் மிகச் சிறப்பாக திறனாய்வு செய்யப்பட்டு வருகிறது. கவிதை, கட்டுரை, மொழிபெயர்ப்பு புதினம் இவ்வாறு வாரந்தோறும் நாம் பார்த்து வருகிறோம். வாருங்கள், இந்த வாரம் எந்த நூல் எவ்வாறு திறனாய்வு செய்யப்படுகிறது என்பதை பார்க்கலாம். டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். தமிழ் பாசறை பகுதியில் புத்தக புனல் என்ற பிரிவில் நாம் நூல்களை அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஜே அன்பு என்கிற எழுத்தாளர் எழுதியிருக்கிற தமுக்கு என்கிற புதினத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். நாவல் என்பது ஆங்கில சொல். நாவல்டி, நாவல், அதுக்கு தூய தமிழ் சொல் புதினம் என்பது. அதனால் இது ஒரு புதினம். புதினங்கள் தமிழ் இலக்கிய வரலாற்று நமக்கு தெரியும். பிரதாப முதலியார் சரித்திரம் தான் முதல் புதினமாக கருதப்படுகிறது. அங்கிருந்து அப்புறம் புதினங்கள் வரலாற்று புதினங்களாக, சமூக புதினங்களாக, இன்றைக்கு பெண்ணிய புதினங்கள், இப்படி அந்த புதினங்கள் பேரளவில் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. அதில் இன்னைக்கு அன்பு அவர்களுடைய தமுக்கு என்கிற புதினத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். இப்போ இங்கிலாந்தில் பணியாற்றிட்டு இருக்கிறார். ஆனாலும் தன்னுடைய தாய் மன்னனுடைய நினைவலைகள் வருகிற போதெல்லாம் இங்க இருக்கிற மனிதர்களுடைய நினைவுகளில் மூழ்கி பல்வேறு கதைகளை, பல்வேறு புதினங்களை அவர் எழுதி வந்திருக்கிறார். இதற்கு முன்பு அவர் எழுதியிருக்கிற புதினம் தொரசாமி என்கிற புதினம் அது பல்வேறு பரிசுகளை பெற்றிருக்கிறது. இந்த தமுக்கு என்கிற பெயர்லேயே ஒரு செய்தி இருக்கிறது. இது ஒரு இசைக்கருவி. தமிழர் இசை மிக தொன்மையானது. சிலப்பதிகாரத்தில் ஆய்ச்சியர் குரவை பகுதியில் இளங்கோடிகள் தமிழ் இசையை குறித்து ஒரு பெரிய ஆய்வு, ஒரு முனைவர்பட்ட ஆய்வு அளவுக்கு செய்திகளை எழுதியிருக்கிறார். நாம் இன்னைக்கு சரிகம பதனி என்று சொல்வதையெல்லாம் குரல், துத்தம், விளறு என்ற பெயர்களில் இருந்த செய்திகளையும், அதை குறித்த செய்திகள் சிலப்பதிகாரம் மட்டுமல்ல, திருக்குறளையும் பண்யென்னாம் பாடற்கு இயற்பின்றேல் என்று சொல்லுகிற திருக்குறளில் இருக்கின்றன. தொல்காப்பியர் வல்லிசை வண்ணம், மெல்லிசை வண்ணம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ் இசை உயர்ந்ததாக இருந்தது. பள்ளிக்கூடத்தில் நம்ம படிக்கும்போதே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்கிற 5 நிலங்களிலேயும் எந்த இசைக்கருவி, எந்த யாழ், எந்த பண் கேட்டோம்னா உடலுக்கும் உள்ளத்திற்கும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் தரத்தக்கது என்பதை குறித்து தமிழர்கள் கருப்பொருளில் பதிவு செய்திருந்தாங்க. ஆனால் வேடிக்கை என்ன நிகழ்ந்துருச்சுன்னா, இந்த பறை, தமுக்கு, சங்கு போன்ற தமிழர்களுடைய இசைக்கருவிகள் இன்றைக்கு மங்கள இசையிலிருந்து மாறி சாவு வீடுகளில் அல்லது இழவு வீடுகளில் ஒலிக்கப்படுகிற செய்திகளாக மாறிவிட்டன. இடையில் நடந்த பண்பாட்டு மாற்றங்களால் இந்த சிக்கல் ஏற்பட்டு விட்டது. அப்போ ஜே அன்பு அதைத்தான் கதையினுடைய மையப்பொருளாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். தமுக்கு இந்த மாதிரி பறை போன்ற இசைக்கருவிகளை இன்னைக்கு கூட நம்ம வீட்டில் இருக்கிற மாணவர்கள், குழந்தைகள் படிக்க போகலான்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் செய்தி பரவலாகி இருக்கிறது. ஆனால் இதே ஒரு 10-20 ஆண்டுகள் முன்னாடி அது நமக்குரியது அல்ல, நாம் அதை அடிக்கக்கூடாது என்று கருதிய இடங்கள் இருக்கின்றன. இப்போ தான் கொஞ்சம் மாற்றம் அடைந்து பள்ளி ஆண்டு விழாக்கள்லேயும் கல்லூரிகள்லேயும் பெரிய நிகழ்ச்சிகள்லேயும் பறை அடிக்கப்படுவதை பார்க்கிறோம். அப்படித்தான் இந்த கதை தொடங்குகிறது. இம்மானுவேல் என்பது இந்த புதினத்தினுடைய மைய கதை மாந்தராக இடம்பெறுகிறார். ஒரு இளைஞர் இந்த தமுக்கு அடிக்கிறத படிக்க போகலாம், கற்றுக்க போகலாம் அப்படின்னு நினைக்கிற போது அந்த வீட்டில் இருக்கிற பெரியவர்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது உனக்கு தேவையில்லை, உனக்கு தேவையில்லாத வேலை, நீ படித்திருக்கிற படிப்புக்கு அதை படிக்க வேண்டாம். இப்படித்தான் பொது புத்தியில் இந்த தமுக்கு போன்ற இசைக்கருவிகள் நம்மை விட குறைந்தவை, தாழ்ந்தவை என்ற எண்ணம் பதிவாகி இருக்கிறது. அது இந்த புதினம் தொடங்குகிறது. இந்த புதினத்தில் ரொம்ப அழகாக கதை சொல்லுகிற அன்பு அந்த கதையின் வரலாற்று செய்திகளை எல்லாம் எடுத்துட்டு வர்றார். ஆங்கிலேயர்கள் இருந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் அரசாட்சி ஏற்றுக்கொள்ளுகிற அல்லது கவர்னர் ஜெனரலாக வருகிற பகுதிகளிலெல்லாம் இந்த இசைக்கருவி வெற்றியின் குறியீடாக வாசிக்கப்பட்டெல்லாம் இருந்ததாக இருக்கிறது.
அதற்கு பின்னாடி தான் இதை நம்ம புறம் தள்ளிக்கிட்டே வந்துட்டோம். அப்படி இந்த கதையில் ஆண்கள், பெண்கள், நாம் பெரிதும் மதிக்க வேண்டிய 3ஆம் பாலினத்தவராக இருக்கிற திருநங்கைகள் உள்ளிட்ட கதை மாந்தர்கள் இந்த கதையில் வராங்க. இந்த கதையில் இவர் நம்முடைய மொழியியல் அல்லது இசையியல் ஆய்வறிஞர்களாக இருக்கிற வி.கா.பா. சுந்தரம் போன்றவர்கள் ஆய்வு செய்திருக்கிற செய்திகளை கொண்டு வந்து அழகாக சேர்த்திருக்கிறார். ரொம்ப குறிப்பாக பீத்தோவனுடைய இசையை கூட சேர்த்திருக்கிறார். பீத்தோவனை குறித்து சொல்லுகிற போது நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். பீத்தோவன் ஒரு நேரம் வரையில் அவருக்கு காது கேட்கிறது, ஒரு நேரத்தில் அவர் காது கேட்காத செவி மாற்றுத்திறனாளியாக மாறிடுறார். அப்போ எழுதப்பட்ட நோட்ஸ் தான், இந்த இசைக்குறிப்பு தான் மிகச்சிறந்த இசைக்குறிப்பாக கருதப்படுகிறது. இப்படி இந்த அரவாணிகள் பாடுகிற அந்த கட்டக்குரல் கூட ரொம்ப அழகானது என்று அன்பு பதிவு செய்கிறார். கட்டக்குரல்ல அந்த அரவாணி என்ன சொல்லுங்க, ஊட்டியில் இந்த விருந்துக்கு டென்னிஸ்ங்கிற வெள்ளைக்கார கிருஷ்ணவேணி ஆடுறதை பார்த்து ஆடினாள் என்று எழுதுகிற போது, வெள்ளையர்கள் இருந்த காலகட்டம் வரையில் கூட இந்த இசை, இந்த தமுக்கு போன்ற இசைக்கருவிகள் உயர்ந்த இடத்தில் இருந்திருக்கிறது. பின்னாடி பண்பாட்டு கலப்பால் இது பின்னுக்கு போயிடுச்சு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இசையின் நுணுக்கங்களை மீட்டெடுக்கிற அன்பு இதற்கான முயற்சிகளில் இளைஞர்கள் ஈடுபட வேண்டும் என்பதை தனது வாழ்வியல் கதைகளிலிருந்து எடுத்துட்டு வரார். வினோபாவை பார்க்கிறேன். அவளது முகம் வெளிரி வியர்வையில் குளித்திருக்கிறது. 2 கைவிரல்களையும் பிணைத்து பிடித்தபடியே உறைந்து போய் நின்றிருக்கிறாள். என்னையும் குழந்தைகளையும் மாறி மாறி பார்க்கிறாள். கருவிழிகள் அங்குமிங்குமாக ஓடுகின்றன. முகத்தில் விதவிதமான பாவங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஈன்ற பொழுதிலும் பேருவகையில் இருப்பவளாக தோன்றுகிறாள். எச்சில் விழுங்கி எதையோ சொல்ல வருகிறாள். இப்போ என் குழந்தைய பாட வச்சிட்டீங்களே ஐயா, கடவுள் தாயா பாட வச்சாரு அப்படின்னு சொல்லுகிற போது, கடவுள் எல்லாம் இல்லை, நான் தான் அவளை பாட வைத்தேன் என்று சொல்லுகிற இசை பேசாதவர்களை பேச வைக்கும். நம்ம பார்ப்போம், திக்குவாய் இருக்கிறவங்க கூட பாடுகிற போது நல்லா பாடுவாங்க இசை வருகிற போது. அப்படி இசை ஒரு பெரிய உளவியல் மருந்தாக இருக்கிறது என்பது இந்த புதினம் முழுவதும் அவர் சொல்லிகிட்டே வராரு. 5ஆம் ஜார்ஜ் மன்னர் பதவியேற்ற டெல்லி தர்பார் முடிஞ்ச கையோட மெட்ராஸுக்கு வந்திருந்தாரு. அப்போதான் இந்த கருப்பர் நகரத்தை ஜார்ஜ் டவுனாக பெயர் மாற்றினாங்க. அப்போ இசை குறிப்புகளோடு மட்டுமல்ல, கருப்பர் நகரம் என்ற இருந்த பெயர் தான் ஜார்ஜ் டவுன்னு பெயர் மாறிச்சு என்ற வரலாற்று குறிப்பும் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. இந்த புத்தகத்தில் தமிழர் இசை குறித்த பல்வேறு ஆய்வுகளை செய்திருக்கிறாரு. தமிழருடைய உணவு முறை பழக்கங்கள் எது, தமிழர்களுடைய உடைகளினுடைய பழக்க வழக்கங்கள் எது, எதையெல்லாம் நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்கிற தமிழ் பண்பாட்டு செய்திகளை உள்ளடக்கிய புதினமாக இது இருக்கிறது. அப்போ இந்த புதினம் பிற்கால ஆய்வறிஞர்களுக்கு தமிழர் இசை குறித்து ஆய்வு செய்கிற போது தமிழர் இசை மட்டுமல்ல, உணவு உடை குறித்த செய்திகளையும் சொல்வதாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதான் நான் சொன்ன கேளு, அந்த காலத்தில் ஒரு மேளத்துக்கு போயிருந்தோமா, அப்போ காரு பஸ் எல்லாம் கிடையாது. இல்லை, கல்யாண மாப்பிள்ளைக்கு முன்னாடி வாச்சிக்கிட்டே 5-6 மைல் தூரம் நடக்கணும். வழியில் கிணத்துல தண்ணி எடுக்க பொம்பளைங்கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சிக்கிட்டு திரும்பியும் கொட்டை தூக்கிட்டு ஓடிவோம் அடிக்கிற அந்த கருவி. எனக்கு அப்போ ஒரு 10 வயசுக்குள்ளே தான் இருக்கும். நடந்து நடந்து கால் களைக்கும், ஒரே பசி. திருமணங்களுக்கு நடந்து செல்கிற போது, இப்போ நம்ம திருமண மண்டபங்களுக்கு போனோம்னா ஒரு இடத்துல உட்கார்ந்து வாசிக்கிறவங்கள பார்க்குறோம். அந்த காலத்தில் இந்த இசை வாசிக்கிறவங்க பெண் மாப்பிள்ளை அழைப்புக்கு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருந்தாலும் அவங்க கூடயே அடிச்சுக்கிட்டே நடக்கக்கூடிய உடல் வலிமை மிக்கவர்களாகவும் இருந்தார்கள். நடுவில் தண்ணி குடிக்கிறது கூட அங்கே நின்று அந்த கிணத்துல கிடைக்கிற தண்ணியோ வழியில் யாற்றையோ தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இந்த பெண் அழைப்பு மாப்பிள்ளை அழைப்பு கூட அவங்க கூட பல கிலோமீட்டர் நடந்து போகிற உடல் வலிமை மிக்கவர்களாக தமிழ் இசை வாசிப்பவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தி இந்த புதினத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புதினத்தினுடைய நிறைவு ரொம்ப அருமை. எப்பொழுதுமே ஒரு கதையை படித்து முடிக்கிற போது அது வாசகரிடத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதுதான் முகாமையானது. கடைசி பற்றி நான் படிக்கிறேன். ஒரு வழி பயணம்தானோ வாழ்க்கை, புரிந்து கொண்டதும் மனது லேசாகிறது. மணிக்கூட்டில் துடிக்கும் நொடிமுள்ளின் அதிர்வு உடலெங்கும் போய் பரவுகிறது. தரையிலிருந்து பொறுக்கி எடுத்த வெற்றி காகிதத்தில் எதையெதையோ கிறுக்குகிறேன். உங்களாலும் இதை
உணர முடிந்தால் அகத்தியன் தொல்காப்பியன் வரிசையில் இம்மானுவேல் சிவதாசனுக்கும் ஓர் இடம் கிடைக்கட்டும். இசையை மீட்டெடுப்பதில் செல்வம் மிகுந்தவர்களும் வளமை மிகுந்தவர்களும் மேற்கத்திய இசையை வாசிக்கிறவர்கள் மட்டும் தமிழ் இசையை மீட்டெடுப்பதில்லை. மிக எளிய மக்களும் மிக எளிய நிலையில் வாழ்ந்து கொண்டு எந்த தொகையும் பெறாமல் பாடம் நடத்தி கொண்டிருக்கிற இசைக்கலைஞர்களும் தமிழ் இசையை மீட்டெடுக்கிறார்கள் என்கிற செய்தியை இந்த தமுக்கு என்கிற புதினம் சொல்லி இருக்கிறது. ஜே அன்பு எழுதியிருக்கிற இந்த புதினம் பிற்கால வரலாற்றியல் இசையியல் அறிஞர்களுக்கு மிகச்சிறந்த தரவாக பயன்படும் என்று சொல்லி இன்றைய நூல் அறிமுகத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். குறுகிய நேரத்தில் நூலில் உள்ள சிறப்பு அம்சங்களையும் அதில் உள்ள நிறைகளையும் குறைகளையும் மிக சிறப்பாக திறனாய்வு செய்த தமிழேலன் அவர்களுக்கு நன்றி. நாம் அனைவரும் வாரந்தோறும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அறிவுக்களம் பகுதிக்குள் செல்லவிருக்கிறோம். தொல்காப்பியம் சார்ந்த கேள்விகளும் பொது அறிவு கேள்விகளும் சில விளையாட்டான விடுகதைகளும் இந்த பகுதியில் இந்த வாரம் கேட்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் அதற்கு எவ்வாறு பதிலளித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். அனைவரும் விறுவிறுப்பாக விளையாடும், அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அறிவுக்களம் பகுதிக்குள் வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கூட தமிழரண் மாணவர்கள் அமைப்புல இருந்து மாணவர்கள் இணைஞ்சிருக்காங்க. தமிழ் சார்ந்த பல்வேறு தகவல்களை அவங்க தொடர்ந்து பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு வராங்க. அவங்கள வரவேற்று வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொருத்தவரா உங்களை பத்தின அறிமுகம் பண்ணிக்கலாம். வணக்கம், என்னுடைய பெயர் ஸ்ரீ விக்னேஷ். நான் இளங்கலை தமிழ் 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு வரேன். மகிழ்ச்சி, வாழ்த்துகள். அதற்கு அடுத்ததா நீங்க சொல்லலாம். வணக்கம், என்னோட பேர் வினோத்குமார், கணிதத்துறை மாணவன். மகிழ்ச்சி, வாழ்த்துகள். கணிதத்துறை மாணவர் தமிழ் விளையாட்டு களத்துக்கு வந்திருக்கிறது மகிழ்ச்சி. அதற்கு அடுத்ததா. வணக்கம், என் பெயர் ரைனா. நான் முதுகலை தமிழ் 2ஆம் ஆண்டு படிக்கிறேன். மகிழ்ச்சி, வாழ்த்துகள். அதற்கு அடுத்தது. வணக்கம், என் பெயர் சுபாஷினி. நான் இளங்கலை வணிகவியல் படிச்சிருக்கேன். மகிழ்ச்சி. நீங்களும் தமிழ் களத்திற்கு வந்திருக்கிறது மகிழ்ச்சி. வணக்கம், என்னுடைய பெயர் பருதி, குற்றவியல் மற்றும் காவல்துறை மேம்பாடு படிச்சேன். அடரா, நல்ல தூய தமிழ்ல இந்த மாதிரி பேச்சுகள் கேட்கும்போது அது ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம், என் பேர் மு மையழகன், தமிழ் இலக்கியத்துறை 3ஆம் ஆண்டு. மகிழ்ச்சி, வாழ்த்துகள். நிறைய பொதுவாகவே தமிழ் சார்ந்த பல்வேறு செய்திகளை தமிழ் அரண் மாணவர்கள் அப்படின்ற அமைப்பின் மூலியமா நீங்க கொண்டு போயிட்டு பொதுமக்கள் கிட்ட தொடர்ந்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறத எங்களால பார்க்க முடியுது. அந்த வகையில தமிழ் அரண் மாணவர்கள் அமைப்பு பத்தின ஒரு சிறிய அறிமுகத்தை நம்ம நேயர்களுக்கு நீங்க கொடுக்கலாம். தமிழ் அரண் மாணவர்கள் சார்ந்த அமைப்பு, முழுக்க முழுக்க மாணவர்களா ஒன்றிணைந்து தமிழுக்காக அரண்னா ஒண்ணுமில்ல, பாதுகாப்பு, தமிழுக்கு பாதுகாப்பு. அது என்ன மாணவர்கள் தமிழுக்கு பாதுகாப்பு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். என்னன்னா, தமிழ்ன்றது ஒரு மொழி இல்லை, தமிழ் ஒரு கலாச்சாரம், பண்பாடு, அவர் வாழும் வாழ்வாதாரம், இது எல்லாத்தையும் சேர்த்து அரணாக நின்று காட்டும் மாணவர்கள் அப்படின்னு தமிழரண் மாணவர்களா அமைப்பா நாங்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருவோம். தமிழ் அப்படின்ற ஒத்த கருத்தியலை முன்னிறுத்தி பல்வேறு செயல்கள் செயல்பட்டுட்டு வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணிக பெயர் பலகைகள்ல தமிழ் கொண்டு வரணும். ஏன்னா இப்போ நாங்கள் மாணவர்கள், எங்களுடைய செயல் திட்டங்களை நாங்கள் இந்த மாதிரி தீட்டிட்டு வருவோம். மகிழ்ச்சி. தற்கால தலைமுறையினர் தமிழ் வளர்க்குறீங்க அப்படின்றதே ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா தமிழ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு வழக்கிலையும் எழுத்து வழக்கிலையும் அழிஞ்சிட்டு வரும்பொழுது நீங்க அதை வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுவும் தமிழ் படிச்சவங்க மட்டும் இல்லாம பல்வேறு துறையில இருந்தும் தமிழை வளர்க்கணும் அப்படின்னு ஈடுபாட்டோட இருக்கீங்க அப்படின்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய பணி சிறக்கணும் அப்படின்னும் நாங்க வாழ்த்திக்கிறோம். நம்மளுடைய அறிவு களத்துல தொடர்ந்து தமிழ் சார்ந்த விளையாட்டுகளை நம்ம விளையாடிட்டு வரோம். அந்த வகையில நீங்க பல்வேறு நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கலாம். முதல் சுற்று எப்பொழுதும் திருக்குறள் சார்ந்து அமையும். நாங்க உங்களுக்கு ஒரு திருக்குறள் கொடுப்போம். அது எந்த அதிகாரம், இந்த திருக்குறளுக்கு பொருள் தெரிஞ்சா நீங்க நம்ம நேயர்கள் கூட பகிர்ந்துக்கலாம். அணிக்கு ஒவ்வொரு பெயர் வைப்போம். அது போல நம்மளுடைய முதல் அணிக்கு எப்பொழுதும் சேரர் அப்படின்ற பெயர் வைக்கிறோம். அடுத்த 2வது அணிக்கு சோழர் அப்படின்ற பெயரை வைக்கிறோம். 3வது அணிக்கு பாண்டியர் அப்படின்ற பெயர் வைத்து இந்த அறிவு களத்துக்குள்ள போகலாம். உங்களுக்கான முதல் திருக்குறள் கேள்வி. இல்லை தவறவர்க்கு ஆயினும் ஊடுதல் வல்லது அவர் அளிக்குமாறு அப்படின்றதுதான் உங்களுக்கான குறள்.
இந்த குறள்ல வந்துட்டு அந்த அதிகாரத்தினுடைய ஒரு சிறிய சொல் வந்துட்டு வந்துடுது. ஊடுதல் பிடிச்சிட்டீங்க. ஊடல் உவகை. ஊடல் உவகை என்பது மிகச்சரியானது. அதற்கான பொருள் என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? மற்றொரு முறை குறள் சொல்றேன். இல்லை தவறவர்க்கு ஆயினும் ஊடுதல் வல்லது அவர் அளிக்குமாறு. வேற யாராவது முயற்சிக்கிறதுனாலும் முயற்சிக்கலாம், வாய்ப்பு இருந்துச்சுன்னா. என்னன்னா வந்துட்டு சண்டை போடுறதுல ஒரு இன்பம் வந்துட்டு இருக்கு. ஒருத்தவங்க மேல என்னுடைய தலைவன் மேல தவறே இல்லைனாலும் நான் சண்டை போடுவேன். நான் சண்டை போடுறதுல அதுல வந்துட்டு அதுல ஒரு தனி இன்பம் இருக்கு அப்படின்றது தான் இந்த குறளினுடைய பொருள். அதற்கு அடுத்ததா சோழரணிக்கான குறள். பிரிவுரைக்கும் வன்கண்ணர் ஆயின் அரிதவர் நல்குவர் என்னும் நசை. நீங்க கொஞ்சம் வந்துட்டு நேரம் எடுத்துக்கலாம். முயற்சி பண்ணலாம். நல்குரைத்தல் இல்ல, பிரிவாற்றாமை தான் வந்துட்டு அதற்கான பொருள். இந்த குறளுக்கான பொருள் உங்களுக்கு தெரியுங்களா? முயற்சிக்கலாம். குறள் ஒரு வாட்டி சொல்லுங்க. பிரிவுரைக்கும் வன்கண்ணர் ஆயின் அரிதவர் நல்குவர் என்னும் நசை. வேற யாராவது முயற்சிக்கிறதுனாலும் முயற்சிக்கலாம். பரவாயில்ல, நம்ம வந்துட்டு நல்ல முயற்சி. நீங்க வந்துட்டு மற்ற துறையில இருந்தும் வந்து நம்மள பங்கெடுக்கிறது அப்படின்றது மகிழ்ச்சியான ஒரு செய்தி. நல்ல முயற்சி. உங்களுக்கான நிறைவான குறள். அலரழ ஆருயிர் நிற்கும் அதனை பலரறியார் பாக்கியத்தால். மகிழ்ச்சி, சிறப்பு, சரியான பதில். இதற்கான பொருள் என்னன்னு உங்களால சொல்ல முடியுங்களா? காதல வந்து இதுவாக எல்லாரும் வந்துட்டு பேசுறது, அவங்க 2 பேர் காதலிக்கிறாங்களா, அவங்க 2 பேர் காதலிக்கிறாங்களா அப்படின்னு சுற்றி இருக்கவங்க பேசுறது தான் அந்த அலர் அறிவுறுத்தல். அதனால இதுல என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் நல்லா பேசுங்க, நீங்க பேசியாவது என்னுடைய காதல் கை கூடுதான்னு பார்க்கலாம் அப்படின்றது தான் இந்த குறளினுடைய பொருள். எல்லா அணிகளுமே சிறப்பா வந்துட்டு திருக்குறள் சார்ந்த கேள்விகளுக்கு பதில் கொடுத்தீங்க. நம்ம அடுத்ததா தமிழ் சார்ந்த கேள்விகளுக்கு வந்துட்டு போயிடலாம். தொடக்கத்துல சேரர் அணிக்கிட்ட தொடங்கின மாதிரி இந்த முறை பாண்டியர் அணிக்கிட்ட போலாம். ஏன்னா அவங்க பதில்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கான முதல் கேள்வி. இளமையில் கல் என்ற அறிவுறுத்தும் நீதி நூல் எது? உங்களுக்கான குறிப்புகள். கொன்றைவேந்தன், ஆத்திச்சூடி, நல்வழி, நன்னெறி. மிக சரியான பதில். ஆத்திச்சூடி என்பதுதான் வந்துட்டு சரியானது. உயிரெழுத்துக்கள்ல வந்து அழகா அதை கொண்டு போயிருப்பாங்க ஔவையார். அது சிறப்பா இருக்கும். முதல் நம்ம உயிரெழுத்துக்களுடைய சிறப்புகள். அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆத்திச்சூடி இதுதான் அப்படின்ட்டு ஏதாவது வரிகள் இருக்கா? இளமையில் கல்லும் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஊக்கமது கைவிடல்னு ஒண்ணு வரும். மகிழ்ச்சி. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது? உங்களுக்கான குறிப்புகள். புறநானூறு, பரிபாடல், அகநானூறு, கலித்தொகை. பரிபாடல் இல்லைங்கய்யா, நல்ல முயற்சி, ஆனா தவறான பதில். இல்ல சரியான பதில் அகநானூறு. மிக சரியான பதில். அகநானூறு அப்படின்ற நூலுக்கு தான் நெடுந்தொகை அப்படின்ற இன்னொரு பெயரும் இருக்கு. ஆனா நல்ல முயற்சி. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யார்? குறிப்புகள். ஞானப்பிரகாசர், மாணிக்க வாசகனார், மலையத்து வாசனார், தாமஸ் மன்றோ. ஞானப்பிரகாசர் என்பது மிக சரியான பதில். 3 கேள்விகள்ல 2 கேள்விகளுக்கு சரியான பதில் கொடுத்திருக்கீங்க, வாழ்த்துகள். அதற்கு அடுத்ததா நம்ம சோழர் அணிக்கான கேள்விகள். கயம் என்பதன் பொருள் என்ன? உங்களுக்கான குறிப்புகள். உரிமை, அரசு, அடையாளம், நீர்நிலை. கயம். குறிப்புகள் மீண்டும் சொல்றேன். உரிமை, அரசு, அடையாளம், நீர்நிலை. உரிமை என்பது தவறான பதில். ஆனா நல்ல முயற்சி. வேற யாராவது பதில் கொடுக்கறதுனா கொடுக்கலாம். நீர்நிலை. நீர்நிலை மிக சரியான பதில். வாழ்த்துகள் சேரர் அணிக்கு. தொடர்ந்து சோழர் அணிக்கான மற்றொரு கேள்வி. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்ற உண்மைக்கு சொந்தமான நூல் எது? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்களே சொல்லிடலாம். குறிப்புகள் தேவையா? சிலப்பதிகாரம். ஐயா, சேரர் அணிக்கு வரும்பொழுது கேள்விகளுக்கு பதில் கொடுக்கல. இப்பொழுது சோழர் அணிக்கான கேள்வி அது.
சேரர் அணிக்கான கேள்வியா நாங்க அதை வந்து எடுத்துக்கிறோம். அதனால சோழர் அணிக்கு மற்றொரு கேள்வி வந்துட்டு கேட்கப்படுது. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் அப்படின்ற உண்மையை கூறக்கூடிய நூல் சிலப்பதிகாரம் தான். அவங்களுக்கு வாழ்த்துகள் சொல்லிடுறேன். சரியான பதில். ஐயா, உங்களுடைய கேள்விகளுக்கு நீங்க பதில் அளிக்கலாம். அதற்கு அடுத்ததா சோழர் அணிக்கான கேள்வி. தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படுபவர் யார்? குறிப்புகள்: வாணிதாசன், ஜெயகாந்தன், புதுமை பித்தன், மு வரதராசன். ஜெயகாந்தன் நல்ல முயற்சி. ஆனா ஜெயகாந்தன் என்பது தவறான பதில். அவர்கள் பாண்டியர் அணி முதல்ல கை தூக்கறதுனால அவங்களுக்கு சொல்லுவாங்க. வாணிதாசன் என்பது மிக சரியான பதில். தமிழ்நாட்டினுடைய வேர்ட்ஸ்வொர்த் வாணிதாசன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் நாடக தலைமை ஆசிரியர், நாடகத்தினுடைய தலைமை ஆசிரியர் யார் அப்படின்றதுக்கு கேள்வி. உங்களுக்கான குறிப்புகள்: சிங்காரவேலர், மு வரதராசன், சங்கரதாஸ் சுவாமிகள், புதுமை பித்தன். சங்கரதாஸ் சுவாமிகள். மிக சரியான பதில். நல்ல முயற்சி. முதல் 2 கேள்விகள் அவங்களுக்கு தெரியலனாலும் 3வது கேள்விகள் சிறப்பா பதில் கொடுத்திருந்தீங்க. வாழ்த்துகள். நம்மளுடைய சேரர் அணிக்கு வரும். அவங்களுக்கான முதல் கேள்வி வந்துட்டு முடிஞ்சிருச்சு. உங்களுக்கான 2வது கேள்வி. இந்திய மருந்து என கிரேக்க மருத்துவர் ஹிப்போக்ரட்டாஸ் கூறிய பொருள் எது? உங்களுக்கான குறிப்புகள்: மிளகு, மஞ்சள், வேம்பு, பட்டை. மிளகு என்பது மிக சரியான பதில். பொதுவாகவே அந்த காலத்திலேயே நம்ம மிளகு தான் அதிகமா வந்துட்டு ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னு தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் எல்லா நோய்களுக்கும் மிளகு அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த பொருளா இருந்துட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. உங்களுக்கான நிறைவான கேள்வி. தொல்காப்பியத்தில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை. குறிப்புகள்: 9, 3, 27, 133. 27 என்பது மிக சரியான வாழ்த்துகள். தொல்காப்பியர் அந்த 3 இயல்கள் என்னன்னு சொல்ல முடியுங்களாங்க? ஆமா, நம்மளுடைய தமிழ்ல மட்டும்தான் பொருளுக்கும் இலக்கணம் வந்துட்டு வகுத்திருக்கோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதுவும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு கிடைக்கிற முதல் நூலான தொல்காப்பியத்துல அது இருக்கு அப்படின்றது இன்னும் மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு பகிர்ந்துக்கலாம். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற திருக்குறளை உங்களுக்கு நினைவுபடுத்தி முயற்சியை என்றும் கைவிடாதீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்த வார தமிழ் பாசறை நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.